ததா தசரதம் நிருபம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனுடையதான குழந்தையா பிறக்கிறத சங்கல்பிச்சுட்டான். இவன் மட்டும் இல்லை, தன்னையே 4 பாகமாக பண்ணிட்டு. அப்போ எல்லாருமே பெருமாள் தானே, அதனால் இளைய பெருமாளுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறார் ஆஞ்சநேயன். அந்த மாதிரி இங்கே சொல்லும் பொழுது ஆஞ்சநேயன் கை கூப்பிண்டு துதிக்கும் பொழுதே இளைய பெருமாளோட சேர்ந்ததான ராமன், அதுதான் இங்கே ராமனோட சேர்ந்ததான இளைய பெருமாள் அப்படி பிரிக்காம கொண்டாரோம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியஹ நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. ராமனோட சேர்ந்ததான இளைய பெருமாள், அந்த பெருமாளை மானசீகமாக மனசில் நினச்சிக்கிறாராம். சலக்ஷ்மணாய தேவ்யைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர ருத்ரன், அப்புறம் இந்திராதி தேவதைகள், பூதகணங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறான். பிரதானமாக யாருக்குன்னா தாயாற்று நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டானாம். பெருமாளுக்கும் பிராட்டிட்டு சரணாகதி பண்ணிக்கிறானாம். நாம என்ன எதுக்காகன்னா, அம்மா அங்கே சொல்லும் பொழுது சலக்ஷ்மணாய தேவியைச்ச தஸ்யை ஜனக ஆத்மஜாயைன்னு பதம். தேவியான அம்மா உனக்கு ஒன்னிடத்துலையும் நான் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஜனகாத்மஜாயைன்னு போடுவானே பதம் அப்படின்னா அதுக்கு ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்குன்னு அடியர் குருநாதர் சொல்லுவார். ஏன்னா ஜனகனுக்கு எப்படி நீ கிடைச்சியோ, அந்தர்கதமான அர்த்தமா ஜனகனுக்கு நீ எப்படி கிடைச்சியோ, அவன் யாக பூமியிலிருந்து தங்க கலப்பையை கொண்டு அந்த யாக பூமியை உழும் பொழுது பக்கத்தில் இருந்து உன்னுடையதான பொன்னிற வண்ணத்தில் இருந்து காண்பிச்சு கொடுத்து ஒரு குழந்தையா ஒரு தோன்றினியே, சீதைன்னு உனக்கு பேர் வைக்கும்படியா சொல்லி அங்கே தோன்றினியே. அந்த மாதிரி நீ எப்படி அவனுக்கு ஜனகனுக்கு நீ இருக்கிற இடத்த காண்பிச்சு கொடுத்து என்னை தூக்கிக்கோன்னு சொன்னியோ, அதே மாதிரி அம்மா என்னுடைய சக்தியினால நான் உன்னை பார்த்துடுவேன்னு நினச்சிட்டு இவ்வளவு நாள் முயன்று இருந்தேன், அது முடியலன்னு தெரிஞ்சுட்டு. அதனால என்னுடைய சக்தி இனிமே என்னோடது ஒன்றும் கிடையாது, உங்களை நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், தாங்கள் இருக்கக்கூடிய இடத்த எனக்கு காண்பிச்சு கொடுக்கணும்னு கேட்டுட்டாராம் ஆஞ்சநேயன். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து கூட கண்டுபிடிக்க முடியலையே, இலங்கைக்கே வந்தாச்சு, வனேன்னு வனங்கத்துவான்னு பல வனங்கள்லாம் தாண்டி வந்தாச்சு, மரத்துக்கு வந்து கூட கண்டுபிடிக்க முடியலையேன்னு. அப்போ ஜனக ஆத்மஜாயின்னு பதம் போட்டாரோம். அதனால அந்த ஜனகனுக்கு எப்படி காண்பிச்சு கொடுத்தாயோ அந்த மாதிரி அம்மா பிராட்டியே நீ இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டாராம். பிரார்த்திச்சுட்டு கண்ணை திறந்த உடனே என்ன ஆச்சா, எங்க இந்த சம்பாதி சொன்ன இதெல்லாம் ஞாபகம் வந்து கொடுத்தோம் ஆஞ்சநேயனுக்கு. நேரம் இங்கேருந்து எனக்கு சமுத்திரத்தை தாண்டி இலங்கை தெரியறது, இலங்கைக்கு நடுவில் சிஞ்சுபா விருட்சம் தெரியறது, ஒரு மரம் தெரியறது, அந்த மரத்தில் ஏகவேணி தரையாக ஒருத்தர் கண்ணீர் மல்கிண்டு அமர்ந்துட்டு இருக்கிறது தெரியறதுன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. உடனே ஆஞ்சநேயன் ஒரு தாவி அங்கே போயிட்டாராம். அதனால் போயிட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு, சீதா பாட்டியை பார்த்ததை கூட சொல்கிறா, பார்த்துட்டு மோதிரத்தை கொடுக்கறது இருக்கட்டும், எப்படி பார்த்தாலாம் இவள் தான் சீதா பிராட்டின்னு. ஏன்னா ஏற்கனவே மந்தோதரியை பார்த்து சீத்தைன்னு பிரமிச்சார் ஆஞ்சநேயன். இந்த இடத்துல சீதையை பார்த்து சீதை தான் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கம்பன் எழுதுனா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், கண்டனன் கற்பினுக்கு அணியை, கற்பினுக்கு அணியை பதிவிரத தெய்வம் இல்லையா. கண்டனன்னு சொன்னாலே கண்ணால் தானே பார்க்க முடியும், பார்த்துட்டான்னு தானே அர்த்தம். மறுபடியும் கண்களால்னு போடுவானே அப்படின்னா அதுக்கு அடிய குருநாதர் சொல்லுவார், அங்கே ஒரு சூக்ஷ்ம அர்த்தம் இருக்கும்பார். ஏன்னா முதல்ல வந்து தேடும் பொழுது எங்கே தேடும்போதும் கிடைக்கல, மந்தோதரியை கண்டு பிரமிச்சான். ஆனால் இவன் சீத்தை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுட்டான்னா அவளுடைய கண்கள்னால புரிஞ்சுட்டானான். அப்போ அவளுடைய கண் எப்படி இருக்கும் அப்படின்னா அசிதேக்ஷனா துல்யசீல மகா, எப்படின்னா அந்த சீதையினுடைய கண்களை பார்க்கும் பொழுது தம்சேயம் அசிதேக்ஷனான்னு வால்மீகியோட பதம்.